ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 8. கொடுமுடியை சேர்ந்தவர் பாட்டியின் தீவிர பக்தர் திரு ரமேஷ் அவர்கள். இவர் பகவான் பாட்டியை சந்திப்பதற்கு அடிக்கடி வந்து ஆசி பெற்று செல்பவர். கொடுமுடி கோவிலில் ஓதுவார் பணி செய்து வருகிறார். மேலும் நம் பகவான் பாட்டி சித்தர் முன்பு பல பாடல்களை பாடி பாட்டியிடம் பல மாலைகளை பரிசாக பெற்றவர். திரு ரமேஷ் அவர்கள் பாட்டியிடம் வந்து கொண்டிருந்த காலங்களில் ஒரு முறை முழங்காலில் திடீரென வலி ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வந்தார். ஒரு நாள் திரு ரமேஷ் அவர்களின் கனவில் நமது பாட்டி சித்தர் தோன்றி அவரது முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்து உள்ளே இருந்த ஏதோ ஒரு கருப்பு பொருளை எடுத்து வெளியே தூர போட்டுவிட்டு உள்ளே ஒரு அழகான ரோஜாவை வைத்து தைத்துள்ளார். பின்னர் தைத்த இடத்தை தன் விரல்களால் தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி உள்ளார் நம் பகவான் பாட்டி சித்தர். திரு ரமேஷ் அவர்களுக்கு இது கனவு போல் இல்லை, நிஜத்தில் நடந்தது போல் இருந்தது என சிராகித்து கூறுகிறார். காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தது முதல் வலி குறையவே ஆச்சரியப்பட்டு போன திரு ரமேஷ் பாட்டியை உடனே தரிசிக்க வேண்டும் என எண்ணி தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பாட்டி இருந்த டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களின் தோட்டத்தை நோக்கி நன்றி உணர்வுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாட்டி தங்கியிருக்கும் தோட்டத்திற்கு 2 கிலோமீட்டர் முன்பாக ஒரு லாரியை முந்திக் கொண்டு அதிவேகமாக அத்தோட்டத்திற்கு வந்து சேர்ந்துள்ளார் திரு ரமேஷ் அவர்கள். பாட்டியின் முன்பு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமர்ந்த திரு ரமேஷை பார்த்து, நேத்து தானே உனக்கு ஆபரேஷன் பண்ண, அதுக்குள்ள இங்க வராட்டி என்னடா, லாரியை முந்திக் கொண்டு அவ்வளவு வேகமா வராட்டி என்னடா, உயிர் முக்கியம் இல்லையா என அக்கறை மிகுந்த அன்னையாய் வசைபாடி உள்ளார் நம் பகவான் பாட்டி சித்தர். இந்த லீலை தனது வாழ்வில் நடந்ததை நினைத்து தனக்கு உயிரையும் பாதுகாப்பையும் கொடுத்தது நம் பகவான் பாட்டி சித்தர் தான் என மெய்சிலிர்த்து மெய் பக்தி பூண்டு நன்றி பெருக்கோடு வாழ்கிறார் திரு ரமேஷ் அவர்கள். சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் இந்த லீலாமிர்தத்தை செவியாலும் விழியாலும் பருகும் நம் அடியார்கள் பாட்டி சித்தர் நம்மை எப்பொழுதும் கண்காணித்து நம்மை பேணி காத்தருளும் காவல் தெய்வமாய் அருள்பாலிக்கிறார் என்பதை பரிபூரணமாக மகா பரிபூரணமாக நம்பிக்கையோடு சத்திய பக்தி பூண்டு பாட்டியின் அன்பை அபகரிப்போமாக. மாந்தரை காக்கும் மாதரசி ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தர் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.